Hi students, இன்னைக்கு நம்ம class 12 Max Theory of Equation chapterல exercise 3.6ல second sum பார்ப்போம் இந்த வீடியோல. Discuss the maximum possible number of positive and negative roots of the polynomial equations. ரெண்டு equation கொடுத்திருக்காங்க. Also draw the rough sketch of the graphs ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, நம்ம first தனித்தனியா ரெண்டு equationக்கும் பார்க்கலாம். First equation என்ன கொடுத்திருக்காங்க? நான் p of x ன்னு எடுத்துக்கிறேன். is equal to x square minus 5x plus 6. இதுல sign change பார்க்கணும் இல்லையா? இப்போ இங்க plus இருக்கு, இங்க minus இருக்கு. So ஒரு sign change இருக்கு. இங்க minus இருக்கு, அடுத்ததுல plus இருக்கு. So இங்க ஒரு sign change இருக்கு. அப்போ ரெண்டு sign change இருக்கு இல்லையா? It has two sign changes. It has two sign changes. Therefore, p of x has maximum two positive real roots. அடுத்தது நெகட்டிவ் பார்ப்போம். p of minus x பார்க்கணும் இல்லையா? p of minus x போட்டோம்னா x ஸ்கொயர் இருக்கு, minus x ஸ்கொயர் போட்டோம்னா x ஸ்கொயர் ஆயிடும் இல்லையா? பிளஸ் ஆயிடும். அது இப்போ ஆட் நம்பர்ல இருக்கு, பவர் 1ல இருக்கு இல்லையா? அப்போ மைனஸ் வரும். ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதால பிளஸ் ஆயிடும். இங்க பிளஸ் 5x, இங்க x இல்ல, அதனால பிளஸ் 6 வரும். ஸோ இங்க என்ன வந்திருக்கு? it has no sign changes. It has no sign changes. இங்க பாருங்க, இங்க பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு, so no sign change. இங்க பிளஸ் இருக்கு, அடுத்ததுக்கும் பிளஸ் இருக்கு, so no sign change. அப்போ no sign change இருக்கு இல்லையா? அப்போ no negative real roots. Therefore, p of x has no negative roots. So first ஒரு equationக்கு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. அடுத்த equation பார்ப்போம். அடுத்த equation என்ன கொடுத்திருக்காங்க? p of x ன்னு எடுத்துக்கோங்க. p of x is equal to x square minus 5x plus 16. So இப்போ இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு. ஸோ இங்க என்ன இருக்கு? ஒரு சைன் சேஞ்ச் இருக்கு. இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, இங்கேயும் ஒரு சைன் சேஞ்ச் இருக்கு. ஸோ இட் ஹேஸ் டூ சைன் சேஞ்சஸ். Therefore, p of x has at most two positive roots. அடுத்தது p of minus x பார்ப்போம். minus x போட்டோம்னா என்ன ஆகும்? minus of x square போட்டோம்னா plus ஆயிடும். அது அப்போ x square தான் வரும். இங்க பவர் வந்து ஆட்ல இருக்கு இல்லையா? அப்போ minus x போட்டோம்னா minus into minus, இங்க plus 5x ன்னு வந்துரும். இங்க plus 16. இங்க பாருங்க, இது பிளஸ்ல இருக்கு, இதுவும் பிளஸ்ல இருக்கு, so no sign change. இங்க பாருங்க, இது பிளஸ்ல இருக்கு, இதுவும் பிளஸ்ல இருக்கு, so no sign change. Therefore, it has no sign changes. Therefore, p of x has no negative roots. இது ரெண்டும் முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிராஃப் போட சொல்லியிருக்காங்க இல்லையா? ரெண்டுத்துக்கும் ரஃப் ஸ்கெட்சு கிராஃப் போட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அது பார்க்கலாம். இப்போ y is equal to எடுத்துக்கிறேன் நான் இதை. y is equal to x square minus 5x
plus 6. இப்போ நான் வந்து x equal to 1 ன்னு எடுத்துக்கிட்டேன்னா x equal to 1 இருக்கும்போது அப்போ y is equal to என்ன வரும் 1 ன்னு போட்டோம்னா 1 minus 5 plus 6 is equal to y இல்லையா அப்போ 1 plus 6 7 7 minus 5 2 அப்போ y is equal to 2 அடுத்தது y is equal to x is equal to 0 போட்டேன்னா x 0 போட்டேன்னா என்ன ஆகும் உங்களுக்கு இது 0 plus 0 plus 6 அப்போ y அப்போ y is equal to 6 ன்னு கிடைக்கும் அடுத்தது x is equal to minus 1 போடுவோம் minus 1 போட்டா என்ன ஆகும் இது plus 1 ன்னு ஆயிடும் இதுவும் plus 5 ன்னு ஆயிடும் plus 6 is equal to y அப்போ 6 plus 1 7 7 plus 5 12 y is equal to 12 x is equal to 2 ன்னு போடலாம் 2 ன்னு போட்டோம்னா 2 2s are 4 minus 5 into 2 minus 10 plus 6 அப்போ 4 plus 6 10 plus 10 minus 10 0 ஆயிடும் அப்போ y is equal to 0 அடுத்தது இதுக்கு பார்ப்போம் இது வந்து y is equal to x square minus 5x plus 16 இப்போ x is equal to 1 ன்னு போடுற அதே மாதிரி x is equal to 1 போட்டேன்னா என்ன ஆகும் 1 minus 5 plus 16 16 plus 1 17 17 minus 5 12 so அப்போ y is equal to 12 ன்னு கிடைச்சிடும் y is equal to 12 இது ஒரு பார்ட் அடுத்தது x is equal to 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 0 minus 0 plus 16 is equal to y அப்போ y is equal to 16 கிடைக்கும் அடுத்தது x is equal to minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா plus 1 ன்னு ஆயிடும் minus into minus plus ன்னு ஆயிடும் 5 plus 5 plus 16 அப்போ 6 16 plus 6 22 so இது வந்து y is equal to 22 ஆகும் ஓகேவா இப்போ நம்ம கிராஃப் போடலாம் பாயிண்ட்ஸ் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் கிராஃப் போடுவோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு x y x வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் 1 0 1 0 minus 1 2 ஓகேவா அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் வந்திருக்கு நமக்கு 1க்கு வந்து y is equal to 2 0க்கு y is equal to 6 அடுத்து minus 1க்கு y is equal to 12 2க்கு y is equal to 0 அடுத்தது இந்த ஈக்குவேஷனுக்கு பார்ப்போம் x y இந்த ஈக்குவேஷனுக்கு x வந்து 1 0 minus 1 எடுத்திருக்கோம் 1 0 minus 1 so 1க்கு என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 12 அடுத்தது 0க்கு 16 1 minus 1க்கு 22 so இதுக்கு கிராஃப் போடும் ரஃப் ஸ்கெட்ச் தான் போட சொல்லிருக்காங்க so நம்ம x and y axis வரைஞ்சிட்டு ரஃப் ஸ்கெட்ச் போடுவோம் x axis x dash y axis y dash so 1 2 3 4 இங்க -1 2 -2 -3
இங்கே நமக்கு 1 2 1 இங்கே போட்டுக்குவோம். அதே மாதிரி 1 2 2 போட்டுக்குவோம். 2 6 சாரி 4 6 10 சாரி 8 10 12 வரைக்கும் வருது இல்லையா, அதனால 2 2 போட்டுக்குவோம். 12. ஸோ மைனஸில் இங்கே எதுவும் இல்லை, அதனால் இங்கே கீழே மைனஸில் நான் போடல. -1 -2 -2 -4 ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோம். இப்போ 1 2 1 2 இங்கே வரும் இல்லையா. 0 6 0 6 இங்கே வரும். -1 12 இங்கே வரும். 2 0 2 0 இங்கே வரும். ஸோ பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணோம்னா அடுத்தது நம்ம ஏதாவது எடுத்துருந்தோம்னா 3 எடுத்துருந்தோம்னா இந்த பக்கம் இப்படி போயிருக்கும். ஸோ கிராஃப் இதுதான். அடுத்தது இதுக்கு பார்ப்போம். x axis x dash, y axis y dash. 0 1 2 3 அதே மாதிரி -1 -2 -3. இப்போ 1 12 ரஃபாக தானே போட்டுறோம் நம்ம. 1 12 இங்கே வருதுன்னு வச்சுக்குவோம். 0 16 அதுக்கு மேலே போகும் இல்லையா. 0 16னா இங்கே போகும். அடுத்தது -1 22 -1 22 இங்கே மேலே இதுக்கு மேலே போகும் இல்லையா. -1 22. ஸோ நம்ம இந்த கிராஃப் போட்டோம்னா இப்படி தான் வரும். ஓகேவா. இந்த கிராஃப் போடும்போது இந்த மாதிரி வரும். ரஃப் ஸ்கெட்ச் தான் போட சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம ரஃபாக எடுத்து போட்டுட்டோம். இதே வந்து கரெக்டாக கேட்டிருந்தாங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம போட்டிருக்கலாம். ஸோ இதுதான் இதோட சொல்யூஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.